கிரேட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சேப்பாக்கில் மேட்ச் பஞ்சாபுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சிஎஸ்கே வின் பண்ண என்ன பண்ணணும், முழுக்க சிஎஸ்கேவை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கிறாங்க. இதுலேருந்து தப்பிச்சு வருவாங்களா இல்லையா, என்ன மிஸ்டேக்கு, என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீமோட மிகப்பெரிய பாசிட்டிவ் மகேந்திர சிங் தோனி. அவருக்கு காலில் இன்ஜுரி இதெல்லாமே இருந்தாலுமே கூட நெட்ல பார்க்க முடிஞ்சது. செமையா ஆடுறாருங்க. இந்த வயசுல இந்த பேட்ஸ்விங் அப்படிங்கிறது அன்பிலீவபிள். வேற லெவல்ல வச்சிருக்கிறாரு. பேட்ஸ்விங் நல்லா இருக்கு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அதை நம்ம பார்க்கல. எப்படி ஓட போறாரு அப்படிங்கிறது தான் டவுட்டு. அண்ட் கீப்பிங்க்கும் 20 ஓவர்ஸ் அப்படிங்கிறது பிஹைண்ட் த ஸ்டம்ப் எப்படி இருக்க போறாருங்கிறது டவுட்டு. ஆனா மற்றபடி அந்த பேட்ஸ்விங் வேற லெவல்ல இருக்கு. இவர் ஆடுறாரோ இல்லையோ அது வேற விஷயம். பட் இருந்தாலுமே இவர் இந்த டீமுக்குள்ள இருக்கிறதுனால, ஸோ உள்ள கைட் பண்றதுனால அந்த வைப் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் போக அன்புடன் சேப்பாக் ஹோம் மேட்ச்சு, ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச்சு, எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியர் இருக்க போது. ஸோ முழுக்க ஹோம் சப்போர்ட் பயங்கரமாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ரன்னுக்கும் சியர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஹோம் கிரவுண்டில் ஆடுறதே தனி எனர்ஜி. 5 மேட்ச் நடந்திருக்கு. 5 மேட்ச்சில் ஒரே டீம் தான் ஹோம் மேட்ச்சில் தோத்துருக்கிறாங்க. மற்ற 4 டீமுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீம் யார் அப்படின்னா நேற்று நடந்தது இல்லையா மேட்ச்சு, ஸோ அதில் வந்துட்டு லாஸ் பண்ணவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ ஆனால் மற்றபடி வேறு லெவலில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக ஹோமில் நல்லா பண்ணி ஆகணும். இப்போ எம்எஸ் தோனி அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் உங்களுடைய பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்பின்னர்ஸுக்கு ஆதிக்கம் செலுத்தணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓகே, பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அன்சல் கம்போஜ் குட் பவுலர், மேட் ஹென்ரி ஓகே, அண்ட் கலீல் அகமது ஓகே, 3 பேர் ஓகே. அண்ட் ஓவர் டன் எக்ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ மிடில் ஓவர்ஸில் நீங்கள் நல்லா ஸ்பின்னர்ஸை ரொட்டேட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு தாட்டுக்கு வருவாங்க. மேட்ச் ஷாட்டை எடுத்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனியோட பிளான் படி 4வது ஓவர் 5வது ஓவர் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. பொதுவாக தோனி அவர்கள் ஸ்பின்னர்ஸை ரொம்ப விரும்புவார். அவருடைய தாட்டே என்னவா இருக்கும் அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆடின காலத்திலிருந்து, ஜகாட்டி ஆடின காலத்துல இருந்து இந்த பவர் பிளேக்குள்ளேயே கொண்டு வந்துருவாங்க. 1 or 2 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரெல்லாம் அஸ்வின் போட்டு நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த பவர் பிளேலே தூக்குற விஷயம் இந்த சேப்பாக்கூடிய தாரக மந்திரம் இதெல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஸ்பின்னர்ஸை விரும்பாத கேப்டன் ருத்ராஜ் அப்படின்னா கூட அவருக்கு போயிருக்கும். வேற வழி இல்லப்பா சேப்பாக்கு. ஸோ நீ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸை பர்ஃபெக்டாக ரொட்டேட் பண்ணி ஆகணும். தொடர்ந்து 5 ஓவர் 6 ஓவர்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் கொடுக்காத. நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கலீல் அகமதுக்கும் அன்சல் கம்போஜுக்கும் கொடுத்தீங்கன்னா, கலீல் அகமது மேட் ஹென்ரி கொடுத்தீங்கன்னா 4 ஓவரோட நிப்பாட்டு. 5வது ஓவர் ஸ்பின்னரை கொண்டு வா. அதுக்கப்புறம் 7வது ஓவர் கொண்டு வா. இந்த 5லேருந்து 10லேருந்து 12க்குள்ள இந்த ஒரு 6 ஓவர்ஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஓவர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பின்னர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்த்தா கைவசம் 100% இருக்கக்கூடிய ஆளு நூர் அகமது. அவரு ஒரு பக்கம் போன தடவை பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்க வேண்டியது சிஎஸ்கே உடைய லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவரு ஓகே. இன்னொரு பக்கம் பிரசாந்த் வீர், அப்படி இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயராக ஸ்ரேயஸ் கோபால் இல்லை ராகுல் சகர் வருவாருங்கிறது டவுட்டு. அப்படி இல்லப்பா பிளேயிங் லெவல்லேயே நாங்கள் மேட்ச் ஆட்ட வச்சிருக்கோம் அப்படின்னா அவரை ரொட்டேட் பண்ணலாம். இதுதான் உங்களுடைய பிளானாக இருக்க போது. ஸோ மற்றபடி எம்எஸ் தோனி அவர்களுடைய பிளானும் கைடன்ஸும் ருத்ராஜுக்கு இதை தான் சொல்லணும். ஸோ போன மேட்ச் அவர் இல்லை அப்படின்னா கூட பார்த்துருப்பாரு, க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு கேம்ப் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. எப்பவுமே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் சீரியஸாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சஞ்சு சாம்சனுடைய முகத்தில் ஸ்மைலே இல்லைங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு கூல் கை அப்படிங்கிறது தெரியும். அந்த மேட்ச் அவங்க லாஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் 2 பேருமே இந்த ஃபோட்டோ எடுக்கிறதோ இந்த மற்ற விஷயங்களுக்கோ வெளியில் இல்லை. ஜாலியாக சிரிச்சு பேசல. 2 பேருமே உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தால் கூட இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் ஏர்போர்ட்டில் கூட பெருசாக சிரிக்கல. ஒரு பாட்டுக்கு வந்தார் போனார். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஜாலியாக சிரிப்பார், இதெல்லாமே பண்ணுவார். மைண்ட் செட் இருக்குது, பயங்கரமான மைண்ட் செட் இருக்குது, எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெரி பேட்டிங்கில் காட்டுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆயுஷ் மாத்திரையை மேலே ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரை இல்லைன்னா ருத்ராஜ் ஆயுஷ் மாத்திரை. 1 டவுனில் 2 சீனியர் பிளேயரில் யாராவது ஒருத்தர் ஆடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ மற்றபடி சிஎஸ்கே எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லக்கூடிய விஷயம் பிளான்ஸ் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். ஸ்பின்னர்ஸை பர்ஃபெக்டாக ரொட்டேட் பண்ணணும், ஓவர்ஸை பர்ஃபெக்டாக ரொட்டேட் பண்ணணும். இதெல்லாமே தாண்டி கேட்ச் ரொம்ப முக்கியம். கார்த்திக் சர்மா ஒரு யங்ஸ்டர் போன மேட்ச் கேட்சை விட்டா போய் பேசணும் இல்லையா. ருத்ராஜ் அதை பண்ணவே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டாரு. அவர் பாட்டுக்கு பூமர் சாப்பிட்டு நின்ட்டாரு. ஒரு சின்ன பசங்கிட்ட நம்ம போய் பேசும்போது தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுறா அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்கணும். இந்த டீமில் சுரேஷ் ஐனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறது தெரியல. மிஸ்டர் ஐபிஎல் அவர் இந்த டீமுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னா அந்த வைப்பை தாங்க கொடுத்தாரு. எந்த யங்ஸ்டர் கேட்சை பிடிச்சாலும், யாரு கேட்சை பிடிச்சாலும் யங்ஸ்டர்லாம் விடுங்க, அவரை போய் தட்டி கொடுக்கறது, ஹக் பண்ணுறது, தூக்குறது, இதுதான் அந்த வைப்பு. அந்த கேம் வைப்பை டீமுக்குள்ளே செட் பண்ணும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இருக்கிற அந்த வைப்பை செட் பண்ணுறாரு. பிராவோ இருந்த வரைக்கும் அந்த வைப் இருந்தது. ஆனால் அந்த வைப் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸில் இல்லை. போகணும், பேசணும், இந்த மாதிரி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் எப்போ பொறுத்தோம் அப்போ தான் டீமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நடக்குதான் இந்த மந்திரம் ஒர்க் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.